Hi students, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரியல் நம்பர்ஸ் 10th ரியல் நம்பர்ஸில் அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரில் ப்ரீவியஸ் இயராக கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இது 2 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஃபைன் பண்ணுறது, 3 நம்பர்ஸ்க்கான எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி ஃபைன் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான். கொஷின் மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். If two positive integer p and q expressed as p equal to 18 a square b power 4 and q equal to 20 a cube b square. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா pq அப்படிங்கிற 2 பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்துக்கிறாங்க. தென் p அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ p equal to 18 a square b power 4னு கொடுத்துருக்காங்க. q வந்து 20 a cube b square அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. தென் ஃபர்தராக என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர் a and b ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க pqவில் ab இருக்கு இல்லையா, இந்த ab இது ரெண்டுமே ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா தென் ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் p, q. PQவோட எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத we need to find. ஸோ ஏபி அப்படிங்கிறது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபர்தராக அதை எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த PQவில் இருக்கிற இந்த நம்பர் இருக்குது இல்லையா, இந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கலாம், ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர்ஸை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா p which is equal to 18 a square b power 4. ஸோ 18 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதணும். ஸோ 18 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 into 9. ஸோ 9 நாம் 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 2 into 3 ஸ்கொயர் தென் a square b power 4. ஓகே, தென் q இதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். q என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 a cube b square. ஸோ 20 ப்ரைம் நம்பர்ஸோடைய ப்ராடக்டில் எழுதணும். ஸோ 20 4 into 5ன்னு எழுதிக்கலாம். அகெயின் 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 2 ஸ்கொயர் into 5 into a cube b square. ஸோ நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறது எல்சிஎம் ஆஃப் p, q. ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு கொடுத்துருக்கு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ப்ராடக்ட், இந்த ப்ரைம் நம்பர்ஸோட ப்ராடக்ட் இருக்குது இல்லையா, இதில் காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ எங்கேயும் 2 இருக்குது, எங்கேயும் 2 இருக்குது. ஸோ எல்சிஎம் எழுதும்போது பவர் அதிகமாக இருக்கிறத எழுதிக்கணும். ஸோ அப்போ 2 ஸ்கொயர்னால் 2 ஸ்கொயர் பவர் 2 இருக்கிறதா அதிகமான நம்பர். ஸோ அதை எழுதிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காமனாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே a ஸ்கொயர் இருக்குது, இங்கே a க்யூப் இருக்குது. ஸோ a க்யூப் அப்படிங்கிறது வந்து பிக் நம்பர். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். b square b power 4. So b power 4 is the bigger number than b square. So அப்போ b power 4 வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கிறது பவர் அதிகமாக இருக்கிறது எழுதுனதுக்கு அப்புறமா ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸையும் எல்சிஎம் ஃபைன் பண்ணும்போது எழுதிக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 3 ஸ்கொயர், அந்த 3 ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி எழுதலை, அதை எழுதிக்கலாம். தென் ஒரு 5 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ 5 எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். 2 power 2னா 4. தென் அதுக்கப்புறம் இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர்னா 9. தென் 5. ஸோ இன்ட்டு a cube b power 4. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 180 and then b cube then a cube then b power 4. ஸோ இதுதான் இந்த p, q அப்படிங்கிற நம்பரோட எல்சிஎம். ஸோ எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். இதே மாதிரி ஹெச்சிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஃபைன் பண்ணலாங்கிறதுக்கு இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் நாம் என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 18m square n and 15m n cube. ஸோ அடிஷ்னலாக இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா m and n ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ லாஸ்ட்டு நம்ம PQ வச்சு பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் AB ப்ரைம் நம்பர்ஸாக இருந்த மாதிரி இங்கே mn வந்து ப்ரைம் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸினுடைய HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பர்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ mn ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால அதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த நம்பரை மட்டும் நாம் ஃபேக்டரைஸ் பண்ணால் போதும். ஸோ 18 அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 into 9 எழுதிக்கலாம். ஸோ அப்போ 2 into 3 ஸ்கொயர், 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ m ஸ்கொயர் n.
அதே மாதிரி அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15m(n)³ ஸோ 15 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். தென் ரிமைனிங் mn³ இருக்குது, அதையும் எடுத்துப்போம். ஸோ எல்சிஎம் மாதிரி இங்கே ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது 2ல் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ எல்சிஎம் ஃபைன் பண்ணும்போது காமனாக இருக்க நம்பர்ஸில் பவர் அதிகமாக இருக்க நம்பர்ஸ் எழுதிக்கணும். ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணும்போது காமனாக இருக்க நம்பர்ஸில் பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்மாலர் நம்பராக சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 3² 3 இதில் ஸ்மாலர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3 தான். ஸோ ஹெச்சிஎஃப் 3ன்னு எடுத்துக்கலாம். தென் எம் காமனாக இருக்குது இல்லையா? ஸோ ஒரு இதில் m² இருக்குது, இன்னொரு நம்பரில் m இருக்குது. ஸோ இதில் ஸ்மாலர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா m தான். ஸோ m சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே n³ not n². அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா n³ இருக்குது. ஸோ n³ எது ஸ்மாலர் நம்பரோ அதை தான் ஹெச்சிஎஃப் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இருக்கிறதுலே 2லேயும் ஸ்மாலர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா n. ஸோ அப்போ 3mn இஸ் த ஹெச்சிஎஃப் ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ் 18m² அண்ட் 15mn³. ஸோ ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணும்போது காமனாக இருக்க டேர்ம்ஸ் பவரில் கம்மியாக இருக்க டேர்ம்ஸை எடுத்துக்கணும். எல்சிஎம் ஃபைன் பண்ணும்போது காமனாக இருக்க டேர்ம்ஸ் பவர் அதிகமாக இருக்க டேர்ம்ஸ் எடுத்துக்கணும். ஹெச்சிஎஃப்ல காமன்ஸை மட்டும் எடுத்தால் போதும். எல்சிஎம்ல காமனாக இருக்கிறத எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறதையும் சேர்த்து ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் இதே மெத்தடில் ஃபைண்ட் பண்ணலாம். யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த ஆன்சர் ஆஃப் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஃபார் தீஸ் டைப் ஆஃப் கொஷின். ஸோ நீங்கள் சம் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்கான ரிலேஷன் தென் அது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.